பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது பெரியார் திடலில் விஜய் கணக்கு என்ன, இந்த பொருளாக தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம். பெரியார் திடல்ல விஜய், இதுவே ஒரு குறியீட்டு அரசியல் அப்படின்னே சொல்லலாம். முதல் வாய்ப்பு அப்படின்றது தமிழகத்திற்கு இயல்பான திராவிட அரசியலை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறாரான். இப்போ எல்லாருமே மாநாடுல கொள்கைகளை அறிவிப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பாகவே பெரியார் வழியில் எனது பயணம், திராவிட சித்தாந்தம் எனது சித்தாந்தம் அப்படின்னு சொல்ல வராரா ரவீந்திரன் பிரசாத்? இது 10/11 இன்னொரு ஜெராக்ஸு. பெரியாரை முத குளோரி பண்ணது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை. இந்த வெற்றியை அவருக்கு காணிக்க ஆக்குறேன்னு சொன்னார். அப்புறம் கலைஞர் காந்திக்கு நீங்கள் பதவியில் இல்லாதவருக்கு அரசு மரியாதை கொடுத்தா நானும் கொடுப்பேன்னு கலைஞர் கொடுத்தாரு. பெரியார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர். இப்படி அதுக்கப்புறம் விஜயகாந்த் பெரியாருனார், கமலஹாசன் பெரியாருனார். இப்போ பெரியாருன்னு யார் தான் சொல்லலை, கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி பெரியாரையும் பயன்படுத்திக்கிறாரு. அது எப்படி கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மாதிரின்னு சொல்றீங்க? பெரியார் அந்த அளவுக்கு தான் இது பண்றாங்க. பெரியார் ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு ஆனால் லீடர் இல்ல. இதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம்னு வைத்த போது எல்லாரும் பாராட்டினாங்க. நாம் தமிழர் சீமான் கூட என்ன பாராட்டினார்னா, திராவிடம்ன்றதை விட்டுட்டாரு, அப்ப திராவிடத்திற்கு மாற்றாக இருப்பார் போல் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாடுனா திராவிட அரசியலை தாண்டி நம்ம ஒரு அரசியல் முன்னெடுக்க முடியாது, அது தனக்கு பின்னடைவாக வரும்னு நினைக்கிறார். இல்ல, அவர் முதல்ல தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும்போது மாற்று சக்தியாக வந்துடலான்னு அவர் நம்பியிருக்கலாம். மாநாடு பிக்கப் ஆகலை, 20,000 பேர் தான் பணம் செலவழிக்காமல் வர்றான்னா அது மக்கள் நீதி மைய அளவுக்கு தான் நமக்கு ஃபோல்ஸ் இருக்குது. பெரிய ஸ்டாராக இருக்கலாம், பட்டு அரசியல் ரீதியாக இவ்வளவு தான் ஃபோல்ஸாக இருக்குன்னு சொல்லும்போது மாற்று சக்திங்கிற இதை தாண்டி பெரியார் பேனரை, பெரியார் இதை நம்ம இது பண்ணோன்னா பிஜேபி தவிர மீதி யாரு கூட வேணாலும் நம்ம இடைஞ்சி போய்கிடலாம், ஒரு சபார்டினேட் ஃபோல்ஸாக கூட போய்க்கலாங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் அன்னைக்கு இது கூட்டணி கணக்கு தான், கூட்டணி கணக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இது ரெண்டு கூட்டணி ஆப்ஷன் இருக்காது. ஒன்று பாஜக, இன்னொன்று நாம் தமிழர். பாஜக நாம் தமிழர் இல்லை. நாம் தமிழர் பெரியாரை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்க. தமிழ் தேசியம் போது பெரியார் தான் எல்லாம் போது வைகுண்டர் இல்லையா, வள்ளலார் இல்லையா, நாங்கள்லாம் செய்யலையா, எல்லாமே பெரியார் தானாங்கிற கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு சீமான். பாஜக பொறுத்தவரை இந்துக்களை பிளவுபடுத்தியவர் பெரியாருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் உள்ளவங்க, அவங்க பார்வை. அப்போ நீங்கள் பெரியாரை இது பண்ணீங்கன்னா பெரியாருக்கு பாரதத்தினா கொடுக்கணும்னு கேட்குறாரு நண்பர் KP முனுசாமி. அதிமுக அலையன்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி போகலாம். ஏன் RS பாரதி கூட பெரியாருன்னு சொன்னதும் இவர் அன்பழகம் படத்தை விமர்சனம் பண்ணி விஜயும் 6 மாதம் ஓடாதுன்னு சொன்ன அமைச்சர் அன்பழகன் சொல்லும்போது, தாம அன்பரசன் சொல்லும்போது இவர் RS பாரதி பெரியாருன்னு சொன்னதும் எங்க கூட வாங்க, எங்க கூட கூட்டணி கணக்கு தான் இருக்குன்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இன்னும் அவர் களத்துக்கு தன் பலத்தை, தனது வாக்கு சதவீதத்தை இதுவரைக்கும் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அதற்குள்ள எப்படி அவர் கூட்டணிக்குள்ள யோசிக்க? அது சரிதான். உங்க கையில வராத ஓட்டை நீங்க நிரூபிக்காத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க போனீங்கன்னா AC சண்முகம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாரு. கலைஞருக்கு அன்னைக்கு ஒரு நெசிட்டி இருந்தது, அவருக்கு ஒரு 6 சீட்டை கொடுத்தாரு. கண்ணப்பன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாரு. கலைஞருக்கு அன்னைக்கு ஒரு நெசிட்டி திமுகவுக்கு இருந்தது, ஒரு 5 சீட்டை கொடுத்தாரு. ஓரளவு ஓட்டும் அந்த கொடுத்த சீட்டுக்கு தக்கன கான்ட்ரிபியூட் ஆச்சு. அந்த மாதிரி இவர் ஒரு மைனர் ஃபோல்ஸ் ஆட்டு தான், எங்கேயாவது ஒரு மாற்று சக்தி இல்லை, பெரியாரை சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளோட ஒன்றோடு நான் சூழ்நிலைக்கு தக்கன இணைஞ்சு போகக்கூடிய ஒரு சக்தின்னு தன்னை இண்டிகேட் பண்றது தான் அடையாளமா தெரியுது அப்படின்னு பாக்குறீங்க. ஏன்னா பெரியாரை சொல்லி மாற்றுங்க வர முடியாது. பெரியார் ஆட்கள் தான் இங்க எல்லாமே நீட்சியா தான் இருக்க முடியும், மாற்றா இருக்க முடியாது. ரெண்டாவது ஆப்ஷன் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவிக்க அப்படின்னு. இப்ப பெரியார் திடல்ல விஜய் இருக்கிறார் அப்படின்னோடனே டாக்டர் தமிழிசை எதிர்வினை ஆற்றுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் திட்டமிட்டு தான் செய்யறாரா? பாஜகவுக்கு எதிரான இது இந்துத்துவாவுக்கு எதிரானதுதான் என் அரசியல்னு சொல்றாரா? பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு அவருக்கு திரைத்துறையில மெர்சல் படத்துல இருந்து ஒரு லாபத்தை கொடுத்தது. அது அந்த ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பெரியாரிஸ்டுகள் தான். பெரியாரிஸ்ட், செக்குலரிஸ்ட், இந்த திமுக கூட்டணியில் இருக்கவங்க, இவங்க தான் பெரிய அளவுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தமிழிசையும் ராஜாவும் தப்பாக கையாண்ட இதில் இவங்க பெரிய ஒரு ஆதரவு. எல்லா இந்த சோகால்டு முற்போக்கு அடிப்படை அவங்களோட இது பாஜக எதிர்ப்பார்க்கும். அவங்க ஏற்படுத்தி கொடுத்ததுனால, தொழிலுக்கு அது பெரிய லாபத்தை கொடுத்ததுனால அந்த பாஜக எதிர்ப்பையே தொடரலாங்கிற எண்ண ஓட்டம் இருக்கலாம். ஆனால் மோடிக்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். இல்லை, நீங்க சொல்வது சினிமாவுக்கு கொடுக்கலாம், சினிமான்றது வேற, அரசியல் களம்ன்றது வேற. இப்போ பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னா
அந்த நிலைப்பாட்டில் ஒரு கூட்டணியை அமைத்து அதுல வெற்றி கண்டிருக்கிற கூட்டணியை திமுக ஒரு தடவை 3 தடவை ஜெயித்திருக்காங்க. அவங்க தான் அதுக்கு சோல் ப்ரொப்பரேட்டர்ஸ். இன்னும் சொல்ல போனா மறைமுகமா நாம் தமிழருக்கு விஜய் ஆதரிச்ச இந்த 2024 தேர்தலில் நாம் தமிழர் மிக குறைவாக ஓட்டு எடுத்தது கன்னியாகுமரியில் தான் சொல்லி போனால் அந்த ஓட்டர்ஸு பாஜக எதிர்ப்பாளர் வந்து செட்டில்டு ஓட்டர்ஸ் ஃபார் திமுக காங்கிரஸ் தான். மோடி பிரதமராக இருக்கிறது வரை அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி. அடுத்து அதிமுகவும் எதிர்க்குது, அடுத்து வலுவா நாம் தமிழரும் எடுக்குதுன்னா இவரும் சேர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுக்கிறார் அப்படின்னா அது என்ன பலன், என்ன கணக்கு? அது ஹவுஸ்ஃபுல்லான ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து ஸ்டாண்டிங்கில் நின்னா நான் படம் பார்த்துட்டு போகிறேன், எனக்கு இருக்க தேவையில்லை, ஸ்டாண்டிங்கில் நான் வந்து 5வது 6வது ஆளாக நின்று ஸ்டாண்டிங்கில் நின்று படம் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு. ஏன் பாஜக எதிர்ப்பு, மாற்று சக்தி இதெல்லாம் சேர்ந்து இப்போ சொல்றாங்கல்ல, இந்த மண்ணுக்கான அரசியல்ன்றது வேற, இங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடு இருக்காதுன்னா அதிலே நம்ம பயணித்து நம்ம முதல்வரா வரலாம் அப்படிலாம் அவருக்கு கணக்கு இருக்காதா? இல்லை, அந்த கணக்கு இல்லை. இது வந்து பாஜக எதிர்ப்புக்காக யாரா நம்மளை பயன்படுத்த மாட்டாங்களா, நம்மளை சபார்டினேட்டாக பயன்படுத்த மாட்டாங்களாங்கிற அந்த கணக்கு தான். நம்ம ஆரம்பிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் வெளியேறதை விட ஏதோ ஒரு இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அலையன்ஸ் ஆப்ஷனை நம்ம பார்த்துக்கோங்கிறது தான் அவரோட எண்ணம். நீங்கள் வந்து டிஸ்டிங்க்டாக ஒரு புதிய ஃபோர்ஸு, ஒரு மெயின் ஃபோர்ஸாக வரணும்னு சொன்னால் கன்ஷிராம் மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். பாபர் மசீதியும் இல்லை, ராமர் கோயிலும் இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அல்லது எல்லா கட்சியும் ஊழல், நான் தான் யோக்கியன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். அல்லது நாம் தமிழர் சீமான் மாதிரி திராவிட சுடுகாடு, பேனாச்சினை உடைப்பேன், ஜெயலலிதாவும் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அந்த ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவங்களையும் எம்ஜிஆர் ஊழலாட்சி கொடுத்தாரு, சாராய வரிகளை வளர்த்து விட்டாருன்னு ஒரு ஹார்டு ஹிட்டிங் ஸ்டாண்டை எடுத்து அதில் வர்றது வரட்டுன்னு போனோம். அது இல்லாம ஆனா அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது இருக்குல்ல, அதுல அதிமுக வேற நிலைப்பாடா இருக்கு. திமுக கிட்டத்தட்ட திமுக மீது என்ன இன்னைக்கு பாஜக ஒரு விமர்சனத்தை வைக்குதோ அதே தான் இன்னைக்கு விஜய்க்கும் வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் திட்டமிட்டே அவர் செய்யறாரா? விநாயகர் சதுர்த்தி வந்து இங்க வட இந்தியரோட பண்டிகை, இங்க கலாச்சார படையெடுப்புங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இல்ல அதை ஏன் விஜய் இன்னைக்கு அப்போ அவருக்கு பிரிசனரா பாஸ்டா இருக்கிறார். அவர் கூட இருக்கிறவங்க இன்னைக்கு 14.4% வாக்குகளை அண்ணாமலை எடுத்த பிறகு விநாயகர் சதுர்த்திங்கிற இதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும்னு பொதுவான இந்துக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இல்ல அது ஒரு திரைப்பட நடிகரா இருக்கிற போது எல்லாருக்கும் ஒருவரா இருக்கணும்ன்ற ஸ்டாண்ட் இருப்பாங்க. ஆனா இந்த இடம் விஜய் இருக்கிறது எல்லாராலும் கவனிக்கப்பட்டது இல்ல. அது பாஜகவின் எதிரான நிலைப்பாட்டில் அது இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடா போனாலும் பரவாயில்ல, பாஜகவின் எதிரான நிலைப்பாடு வந்து அந்த தொழிலுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க, அப்படி யோசிக்கிறாங்க. அடுத்த வாய்ப்புன்றது ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய இடம். இப்ப நீங்க சொன்னது மாநாட்டிற்கு முன்பாகவே தனக்கான இடம் நம்ம கூட்டணியை நோக்கி நகர்றார், அதுக்காக காய்களை நகர்த்துறாருன்னு சொல்றீங்க. ஆனா 3வது இடம்ன்றது அதிமுக இடத்துல தாவேக்காவை முன்னிறுத்த. இப்ப யோசிங்க, நானும் ஒரு திராவிட கட்சி தான் அப்படின்னு சொல்றாரு, நானும் வலுவா கொள்கையில் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக இடத்தில் தன்னை பொசிஷன் பண்றதுக்கு அப்படி யோசிக்கிறாரா? அப்ப திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா இதை வந்து அவர் 2024 அதிமுக பிளவுபட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு இதை உண்மையிலே எடுத்திருந்தாருன்னா 26ஓட அது ஒரு பெற்றான களம் தான். ஏன்னா அதிமுக பிளவுபட்டு இருந்தது. இப்போ பிளவுபட்ட அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டையில இதெல்லாம் தாண்டி திருநெல்வேலியில் 8 ஓட்டு எடுப்பாருன்னா, சேலத்தில் 37 ஓட்டு எடப்பாடி எடுக்கிறாருன்னா, விழுந்த ஓட்டு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி எடப்பாடியை ஒரு லீடராக ஏற்றுக்கின்ற ஒரு ஓட்டு. அப்போ அதுலேயும் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை லெட்டர் பேட் கட்சியாக இருந்து ஸ்கிப் பண்ணதில் அதுலேயும் இந்த இதுலையும் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ண விட்டுருக்கிறார். ஸ்ட்ரெங்தன் பண்ண டைமிங் தப்புன்றீங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண விட்டுருக்க கூடாது, 24க்குள்ளே வந்திருக்கணும். ஸ்ட்ரெங்தன் பண்ண விட்டவர் எடப்பாடி கிட்ட அவர் மீண்டும் எதிர்பார்க்கிறது சபார்டினேட் போல்ஸ் ஆஃபரா, அல்லது 214லையும் தனிச்சு நின்று ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற திரைக்கலைஞர்கள் நடத்தின கட்சியில் 20% வாக்கு தான் இப்போ இருந்தாலும் அதிலையும் ரெட்டலைக்கான ஒரு பாமர மக்கள் வாக்கை தான் பலகீனப்படுத்த முடியுங்கிற கணக்கு போடுறாராங்கிறது அவர் வாய் திறந்து பேசினாதான் தெரியும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரி. ஆமா, ஆனா அவர் குறியீடா பேசுறாரு. நீங்க அதிமுகவை எடுத்துக்கொண்டால் கூட திமுக பெரியாரை உயர்ந்த இடத்துல உச்சத்துல வச்சு கொண்டாடிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பெரும் தலைவர்கள்னா பெரியாரிலிருந்து வரும். ஆனால் அதிமுகவில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பெரியார் பேசுவாங்க, முரண்லாம் பட மாட்டாங்க, ஆனால் அவங்க அண்ணாவிலிருந்து தொடங்குவாங்க. கண்டிப்பாக பெரியார் கடைசியில் உயிரோடு இருக்கும்போது வந்து கலைஞருக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார். தென் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் கலைஞர் சப்போர்ட்டாக தான் இருந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் பெரியாரை எடுக்கிறார். அப்படின்னா திமுக போல நான் தான் அப்படின்ற இடத்தில் திமுக அப்படி கொண்டு வராரா? அதுல என்ன கணக்கு புரியுது? இது வெளி உலகத்தில் இன்னைக்கு ஒரு எக்ஸ்போசர் கொடுத்திருக்கிறார். வீட்டுக்குள்ள இருந்தவர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாரு, ருசி ஆனந்த் கூட வந்திருக்கிறாரு. அதுக்கு பெரியாரை பயன்படுத்திக்கிறாரு. இதை வச்சு
we need not much behind it. இது சும்மா வெளியே வந்திருக்கிறாரு, நான் ஏசிரும் அரசியல்வாதி இல்லை, அரங்கத்தை விட்டு வெளியே வராத அரசியல்வாதி இல்லைன்னு வெளியே வந்திருக்கிறாரு, அதற்கு பெரியாரை பயன்படுத்தியிருக்காருன்னு கூட ஒரு பார்வையில் பார்க்கலாம். ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்கும்ல ரவீந்திரன் துரைசாமி. இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு கணக்கு போடுவாங்க, அந்த கணக்கை ஒட்டி அது வாக்கு கணக்காக இருக்கும், கொள்கை கணக்காக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வந்திருக்க முடியுமா? ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்குமான்னு கேட்க. வாக்கு கணக்கு கொள்கை கணக்குன்னு சொன்னால் இங்கே நான் வந்து பிஜேபிக்கு எதிரானவங்கிறத மட்டும் அவர் அதில் திரும்ப விநாயகர் சதுர்த்திக்கு பெரியாருக்கு இது பண்ணாலும் அதை மட்டும் அவர் தெளிவாக உறுதிப்படுத்துறாரு. சிஏ எதிர்ப்புனாலும் சரி, நீட்டு எதிர்ப்புனாலும் சரி. நம்ம நேரடியாகவே வாய்ப்பு 4 பற்றி பேசலாம் அப்படின்றப்ப, தவறான அரசியல் உத்தி அப்படின்றப்ப பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னா நிறைய பேர் அதில் அதிதீவிரமாக களமாடி கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புன்னா நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் வெற்றி கண்டவர்களும் இருக்காங்க. இவரும் பாஜக எதிர்ப்பையே பிரதானப்படுத்தி பெரியாரையும் முன்னிலைப்படுத்தி அப்படி வருகிற போது என்ன அவருக்கு என்ன பலன்? மற்றவங்களுக்கெல்லாம் பலன் அடைஞ்ச முறை இவருக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதில் மெயின் பெனிஃபிஷரி வந்து திமுக, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் தான். அவங்க 3 முறை அதில் பெனிஃபிட் அடைஞ்சாங்க. அதிலிருந்து ஸ்பிளிட் ஆகாதா ஓட்டு? ஸ்பிளிட் ஆகாது. அதுதான் எடப்பாடி கடுமையாக முயற்சி பண்ணி பார்க்குறாரு. பெரிய அளவில் இது இல்லை. இவர் சீமானை ஆதரித்து மறைமுகமாக ஆதரிச்சும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது காங்கிரஸ் தோற்றக்கூடாதுன்னு அதிமுகவே 4% வாக்குக்கு போய், நாம் தமிழர் 5% வாக்குக்கு போய், திமுக கூட்டணி விஜய் வசந்த் முன்ன விட மற்ற தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளெல்லாம் வந்து காங்கிரஸ் இவர் கார்த்திக் சிதம்பரம் 10% குறையும் போது, இவங்க கரூரில் ஜோதிமணி குறையும் போது, பல காங்கிரஸ் எம்பிக்களும் வாக்கு விகிதம் குறையும் போது விஜய் வசந்த் வந்து வாக்கை பெற்றிருக்காருன்னா இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு வந்து திமுக, காங்கிரஸ் கன்சால்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி கன்சால்டேட் ஆகக்கூடிய இடத்துல இவருக்கு அரசியல் ரீதியாக இவருக்கு இதில் என்ன கிடைச்சிட போகுது? பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸே திமுக. இது அவங்க இந்த பெரியார் எதிர்ப்பாளர்களுக்கு என்ன 3-4 ஓட்டா இருக்குது, அவங்க ஒரு ஓட்டை ஸ்டாலினுக்கும் போட்டு இன்னொன்னு எடப்பாடிக்கும் போட்டு விஜய்க்கும் வந்து போடுறதுக்கு சிறுபான்மை வாக்கு வங்கியில் ஏதாவது அப்படி ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவாரா அந்த வாக்கு வங்கி? ஏன்னா பல கட்டுரைகள் வந்து அதை மையப்பற்றியே எழுதுறாங்க. அதை வாங்குறதுக்கு என்ன பொறுத்தவரையில் மோடி பிரதமராக இருக்கிறத வர திமுக, காங்கிரஸ் தான் அந்த சிறுபான்மை ஓட்டு போகும். அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கூட செகண்டரி தான். அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷனும் சேஃப்டியும் தான் முக்கியம். அது இந்த நினப்பு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி உள்ளவங்களுக்கே இருக்குதுன்னு சொன்னால், சாதாரண மைனாரிட்டி பீப்புளுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க பாஜக அணியை தோக்கடிக்க சர்வ வல்லமை படைத்த திமுக, காங்கிரஸ் அணிக்கு தான் அவங்க வாக்குன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல அதை நினச்சி போனார்னா இது தவறான யுக்தி. அது தவறான. இப்போ விஜயகாந்த் வரப்போ ஒரு கணக்கு இருந்தது, ஒவ்வொரு புது கட்சி வந்தப்பையும் ஒரு டார்கெட்டட்னு வச்சுருப்பாங்கல்ல ஓட்டர்ஸ் அப்படின்னு. இவர் அப்படி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்றது தான் உங்க பார்வை. அதுவே ரொம்ப சிரமமான காரியம் தான். ஏன்னா விஜயகாந்த் வரும்போது கன்னியாகுமரியில் பாஜக, கொஞ்சம் புதிய தமிழகம் யானை சின்னத்தில் ஒரு 10 தொகுதி, தென் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு 4 தொகுதி தவிர ஒரு 200 தொகுதியில் 3வது ஆளே கிடையாது. விஜயகாந்துக்கு அது ஈஸியான களம். விஜயகாந்த் கஜேந்திரா தோல்வி படம், அரசியல் வேற, சினிமா வேற. இவர் எல்லா படமே மினிமம் கேரண்டி படம் தான். இவருக்கு எந்த படமே நஷ்டம் வராது. அந்த அளவுக்கு மினிமம் கேரண்டி கொடுக்க ஒரு நடிகர். ஆனா அரசியல் களத்துக்குள்ள 5வது தான் வராப்புல. 4 பேர் எல்லாத்தையுமே ஹவுஸ்ஃபுல் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த செக்ஷனை எடுக்க முடியுமோ அந்தந்த செக்ஷனை எடுத்து வராப்புல. அப்போ இது மிக ஒரு அரசியல் களம்ங்கிறது விஜயகாந்தை விட கடுமையான களம். அப்போ அதுக்கு சரியாக யோசித்து எந்த டார்கெட் பண்ணி அடிக்கணுங்க இல்லாமல் ஏற்கனவே எல்லார் கையிலுமே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுக்காக போகும்போது அது இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டு தான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஓட்டு முதன்மையாக திமுக, காங்கிரஸுக்குன்னு இருக்கும்போது இவரும் திமுக, காங்கிரஸின் ஒரு ஆளாக போக போறாருங்கிற டாக்டர் தமிழிசையின் என்ன ஓட்டம் தான் எல்லாருக்குமே தோணும். அடுத்த வாய்ப்பு அப்படின்றது அதில் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா முன்னோடி தலைவர்களை தன் வசப்படுத்த அவர் அம்பேத்கரை சொல்கிறார், பெரியாரை சொல்கிறார், காமராஜரை சொல்கிறார், அப்புறம் எம்ஜிஆரை சொல்கிறார். அப்படின்னா இருக்கிற எல்லா முன்னோடி தலைவர்களையும் தான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பேனரில் கொண்டு வந்து அப்படி ஒரு பார்வை இருக்கா? இருக்கலாம். அதில் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வைக்கும்போது வேலுப்பிள்ளை பிரபாகரனை வைக்கலாம். பட் வேலுப்பிள்ளை பிரபாகரனை வைக்கும்போது அவருக்கு வந்து தொழிலுக்கு அது சிக்கலாக இருக்கும், பல இடர்பாடுகள் வச்ச வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? காமராஜர் இருக்கார், வரைக்கும் பார்க்குறதுன்னா இது விஜயகாந்த் வச்ச மாதிரி தான் வைக்கிறதா பார்க்குறாரு. விஜயகாந்த் ஒரு ஆர்டராக வச்சார். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு அவங்க கட்சி லோகாலே வச்சார். இவர் ஒவ்வொரு டைம் பீங்கிலையும் ஒவ்வொரு சிந்தனை ஓட்டத்தில் அதில் வரக்கூடிய ஏன் இங்கே வைக்கல அது வைக்கலங்கிற கேள்விக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி ரவீந்திரன் துரைசாமி இப்போ அப்படி எல்லா முக்கிய முன்னோடி தலைவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் வச்சு
எல்லாரையும் அப்படி சமாதானப்படுத்த அது அது நடக்கிற காரியமே இல்லை. நீங்க எந்த சைடு இருக்கீங்க, எந்த சென்டிமெண்ட்ல இருக்கிறீங்க, யாருக்காக இருக்கீங்கிறதையும் காட்டணும். அதனால தான் ஒரு துணை நடிகராக இருக்கக்கூடிய சீமான் வந்து இன்னைக்கு 1.1 இருந்து கமலஹாசன் போன்ற பெரிய சூப்பர் ஸ்டார் நம்பர் 2 இடத்துல இருக்கவங்கலாம் 2.5 கீழே போகக்கூடிய பட்சத்தில் அவர் 8.2 வந்திருக்காருன்னா டிசிசிவாக நான் இவங்களுக்கானவன், இந்த விஷயத்தை இதில் ஸ்ட்ராங்காக பேசுவாங்கிறதுல ஒரு ஆணித்தரமான ஒரு லீடர்ஷிப்போட அவர் நிற்கிறது தான் காரணம். அப்போ அந்த சென்டிமெண்ட் உள்ளவங்கலாம் இவர் நமக்கானவர், நமக்காக தெளிவாக நிற்பாருங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவங்க நிற்கிறார். பெரியார் விமர்சிக்கிறனாலும் சரி, திராவிட கட்சிகளை எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சிக்கிறனாலும் சரி, அதில் ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. இது எல்லாரையும் வச்சு போகும்போது யாருமே அதை பயன்படுத்தாத அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி கதையாட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நன்றி ரவீந்திரன் துரைசாமி, உங்கள் விரிவான பார்வையை முன் வச்சுக்க மிக்க நன்றி.